நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துளசி காணனம் எத்திர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி என்பது பிரமாண வாக்கியம். எங்கு துளசி செடி மிகுதியாய் அமைந்திருக்கிறதோ அங்கே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய சாநித்தியம் இருக்குமாம். ஆகையால் தான் தபஸ்விகள் தபோவனங்களில் துளசி காடுகளை வளர்த்து வருகிறார்கள். துளசி மற்றும் தர்பை புற்கள் இவைகள் தவத்திற்கு மிகவும் தேவையானவை என்றோ கீழே சொன்னோமே. ராமன் லக்ஷ்மணனிடத்தில் கூறிய பொழுது எங்கே நல்ல தீர்த்த விசேஷமும் எங்கே பச்சை பசும் புற்களும் தவத்திற்கு தேவையான துளசி புஷ்பம் சமித் தர்பம் இவைகள் நிறைந்திருக்குமோ அது போன்றதொரு இடத்தில் தபோவனத்தில் லக்ஷ்மணா நாம் வாசம் செய்வதற்கு ஆசிரமத்தை கட்டுவாயாக என்று. அதுபோன்று இங்கே பிருகுக்ஷேத்திரம். இந்த பிருகுக்ஷேத்திரத்தில் எங்கும் துளசி காடுகள் நிறைந்திருக்கின்றன. துளசியினிடத்தில்தான் தூயவனுக்கு எவ்வளவு பிரேமை. இந்த துளசியின் பரிமளத்தை நுகர்ந்து கொண்டு நாம் பிருகு மகர்ஷியினுடைய பெருமைகளை எல்லாம் பேசும் பொழுது தான் நமக்குள்ளே உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. அது தவிரவும் அந்த துளசியினுடைய வாசனை நமக்கு உள்ளே நுழைந்தது என்றால் உள்ளத்துக்குள்ளே பகவானுடைய சாநித்தியமும் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. ஸ்ரீவத்ச கோத்திரம், ஸ்ரீவத்ச வம்சம். இந்த வம்சத்தின் ஆதிபுருஷராக பிருகு மகர்ஷி கொண்டாடப்படுகிறார். அவருடைய தேஜஸிற்கு சற்றும் குறைவு இல்லாமல், அவருடைய தபோபலத்திற்கு தேஜோ வீரியத்திற்கு சிறிதும் குறைவில்லாமல் பிறந்த மகர்ஷிதான் சவனர் என்னும் மகர்ஷி. தந்தையினுடைய சரித்திரத்தை சொல்லுவதா அல்லது தனையனுடைய தபோவீரியத்தை பற்றி பேசுவதா? அவை இரண்டையும் பேசுவதற்குத்தான் நமக்கு தபசித்தி உண்டா என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. அவ்வளவு பெருமை. அதாவது அடியன் பலமுறை கூறியிருக்கிறேனே, அந்த பரம்பரையை பற்றி பேசும் பொழுது, அந்த பரம்பரையை குறித்து பேசும் பொழுது நமக்குள்ளே ஒரு புலகாங்கிதம் உண்டாகிறது. என்றால் இப்படித்தான் நம் மகான்கள் தேஜஸிலும் தவத்திலும் தானத்திலும் வலிமையிலும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். தங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையுமே உலகத்தின் நன்மைக்காகவே செலவிட்டிருக்கிறார்கள். பிருகு மகர்ஷி ஜலத்தினுள் அக்னி மறைந்திருப்பதை தன் ஆராய்ச்சி மூளையாலே கண்டுபிடித்தார். தவத்தின் சித்தி அது. தவத்தினால்தான் நமக்கு புலப்படாதது எதுவுமே இல்லையே. ஒரு நிமிடம் அமர்ந்திருந்து உள்ளத்தை ஒடுக்கி நாம் தியானித்தோமேயானால், அந்த இறை உணர்வில் நாம் ஒன்றிவிட்டோமேயானால் நமக்கு சித்தி கிடைக்காமலா போய்விடும். அமர்ந்திருந்து தியானிப்பதற்கு தற்காலத்தில் நேரம் காலம் இவை அனைத்து இருந்தும் நாம் ஆலசியத்தினாலே, ஆலசியம் என்றால் சோம்பேறித்தனம், அந்த சோம்பேறித்தனத்தினாலே எல்லாவற்றையும் விடுத்து விடுகிறோம். அது போகட்டும். ஜலத்தினுள் அக்னி அமிழ்ந்து கிடப்பதை பிருகு கண்டறிந்தார். அதே பிருகுவினால் தான் அக்னி தேவனுக்கும் ஒரு சாபம் ஏற்பட்டது. இதன் பின்னணியில் ஒரு பெரும் சரித்திரமே அடங்கி இருக்கிறது. ஒரு தபோதனருடைய வாழ்க்கை வரலாறை நாம் ஆராய புக்கால் பல மகர்ஷிகள் அந்த வாழ்க்கை சரித்திரத்தில் ஒன்று இருப்பார்கள். பல தெய்வீக திருவிளையாடல்களை எம்பெருமான் அவர்கள் திறத்தில் செய்திருப்பான். இவையெல்லாம் ஒரு சேர அனுபவிப்பதற்கு உத்தமமான பிருகுக்ஷேத்திரம் நமக்கு தபோவனமாக வைத்திருக்கிறது. அக்னியினுடைய பெருமை தெரியாமலேயே இருந்த காலம் அது. இந்த அக்னியினால் நமக்கு எத்தனை விதமான பிரயோஜனங்கள் என்பதை யாருமே உணராமல் இருந்தார்கள். அந்த காலம் வேத காலம், வேதத்தினுடைய ஆதி காலம். அனாதியான அந்த வேதம் பிரம்மதேவராலே ஜெகத் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்ததோ அதுபோன்று தான் இப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் வேதத்தில் பொதிந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை அவ்வப்பொழுது உலகத்திற்கு எடுத்து உணர்த்துவதற்காக தான் மகரிஷிகள் தங்கள் தபோ வலிமையை செலவிட்டார்கள். அக்னியினுடைய உயர்ந்த பயன், அந்த அக்னியினால் நாம் எத்தனை விதமான நன்மைகளை அடைகிறோம் என்பதை உலகமே உணராது இருந்த காலத்தில்தான் பிருகு
அக்னியின் பெருமையை நிலைநிறுத்தினார். அந்த அக்னி தேவனுக்கு ஒரு தனிப்பெரும் ஸ்தானத்தை அளித்து தேவர்களுக்காக செய்யும் யாகத்தில் ஹவிர்பாகத்தை சுமந்து செல்லும் பொறுப்பை அக்னிதேவனிடத்தில் ஒப்படைத்தார். ரிக்வேதத்தில் பிருகு மகர்ஷியினுடைய பெருமை அளவிடற்கரியதாய் விளங்குகிறது. வேதத்திலும் பிருகுவல்லி என்னும் வேதாந்த பாகத்தை ஒருவன் அத்தியனம் செய்தானேயானால் அவனுக்கு விளங்காத வேதாந்தாம்சங்கள் எதுவுமே இல்லை எனலாம். இவர் தன்னுடைய தபோ வலிமையினால், தவத்தின் மாகாத்தியத்தினாலே யாகத்தை செய்யும் சமயத்தில் அந்த யாகத்தில் அக்னிதேவன் ஹவிர்பாகத்தை தான் பெற்று அந்தந்த தேவர்களிடத்தில் உரிய சமயத்தில் அவர்களுக்கு உரிய பங்கை எடுத்துச் சென்று அளிக்கும் பெருமையை பெற்றார். அதற்கு முன்பாக அக்னிக்கு அத்தகையதொரு பெருமை அளிக்கப்படவில்லை. யாரும் அக்னியை, இன்னும் சொல்ல போனால் யாரும் அக்னிதேவனை மதிக்காமலே இருந்தார்கள். பிருகுதான் அக்னியின் பெருமையை ஸ்தாபித்தார். அது முதற்கொண்டு பிருகுவிற்கும் அக்னிதேவருக்கும் நீங்காததொரு நட்பு, ஒரு பிணைப்பு உண்டாகிவிட்டது. இருவரும் ஈருடல் ஓருயிர் என்னும் அளவிற்கு ஒன்றாகிவிட்டார்கள். எங்கு சென்றாலும் பிருகுவும் அக்னிதேவனும் ஒன்றாகவே இருப்பார்கள், ஒன்றாகவே செல்வார்கள், ஒன்றாகவே படுத்துறங்குவார்கள். எல்லா காரியங்களிலும் பிருகு அக்னி சேர்ந்திருந்தார்கள். இப்படியே சில காலம் சென்றது. ஒரு சமயம் பிருகு மகர்ஷிக்கு ஏற்பட்ட அடாறுதொரு கோப விசேஷத்தினால், கோபத்தினாலே பிருகு அக்னியை சபித்து விட்டார். சர்வபக்ஷகனாக கடவா என்று. கொடுமையான சாபம் இது. சர்வபக்ஷகனாக கடவா என்றால் பொருள் என்ன? நீ எல்லாவற்றையும் தின்ன வேண்டியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சர்வபக்ஷகனாக கடவா என்றால் பொருள் என்ன? நீ எல்லாவற்றையும் தின்ன வேண்டியது. இந்த சாபத்திற்கு முன்பாக அக்னி யாகத்தில், ஹோமகுண்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் உயர்ந்த திரவியங்களான ஹவிஸை மட்டும்தான் புஜித்து வந்தார். பகவானுக்கு நல்ல பதார்த்தங்களை நாம் பூஜை காலத்தில் நிவேதனம் செய்து அந்த பதார்த்தங்களை புஜித்தால் எவ்வளவு பெருமை! ஆங்காங்கு ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. எம்பெருமான்களுக்கு பல பக்ஷ போஜங்களை கண்டறளப் பண்ணுகிறார்கள். அவற்றை அடியார்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். அடியார்களும் சாத்வீகமான அந்த ஆகாரத்தை தாங்கள் புஜிப்பதினால் மேன்மை பெறுகிறார்கள். அதுபோன்று தினந்தோறும் இல்லத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானுக்கு நாம் பூஜை செய்து முறையான நிவேதனங்களை செய்து அந்த ஆகாரத்தை உட்கொள்கிறோம். இது நம்முடையதான தாத்து புஷ்டியை உண்டாக்குகிறது, சாத்வீகமான ஒரு மனோநிலையை உண்டாக்குகிறது. காட்டிலும் மேட்டிலும் கிடைப்பதையெல்லாம் நம்மால் உண்ண முடியுமா? இதோ இந்த துளசி வனத்தை பார்க்கும் பொழுது துளசியை பறித்து பகவானுடையதான சரணாரவிந்தத்தில் அர்ச்சனை செய்து அதை மகாப்பிரசாதமாக மறுபடியும் அந்த துளசியை பெற்று நாம் அதை உட்கொண்டால் நம் உள்ளம் தூய்மை பெறும், உடலுக்கும் ஆரோக்கியம் உண்டாகும். நாணல் புதர்கள் மண்டி கிடக்கின்றன. பெயர் தெரியாத எத்தனையோ செடிகளும் கொடிகளும் இங்கே பின்னி பிணைந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் பறித்து தின்ன முடியுமா? இவற்றையெல்லாம் பறித்து சென்று பகவானுக்கு நாம் அர்ச்சனைக்கு சமர்ப்பிக்க முடியுமா? முடியாதே. நாம் எரை சாப்பிட வேண்டும், எரை சாப்பிடக்கூடாது என்பதாக மகரிஷிகள் ஒரு வரைமுறை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகார நியமம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகாரத்தில் கட்டுப்பாடற்ற தன்மை நிலவுவதனால் அன்றோ தற்காலத்தில் பலரும் பலவிதமான கோளாறுகளினாலே துன்பப்படுகிறார்கள். சுத்தமான ஆகாரமும் இல்லை, அந்த ஆகார விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடும் இல்லை. கட்டுப்பாடற்ற தன்மையினால் ஆகாரம் புஜிக்கப்படுவதனால் பல துன்பங்கள், துயரங்கள் உண்டாகின்றன. அக்னிதேவன் யாகத்தில் சமர்ப்பிக்கப்படும் ஹவிஸை மட்டும், உயர்ந்த அந்த பிரசாதத்தை மட்டும் புஜித்து வந்தவன் பிருகு அளித்த சாபத்தினாலே கண்டதையும் தின்பவனாகிவிட்டான். ஆம், இன்றும் நாம் அக்னியில் எரை போட்டாலும் அக்னிதேவன் அவற்றை சுட்டு பொசுக்கி விடுகிறான். அது தங்கமாக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, குப்பையாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் கழிவுகளாக இருந்தாலும் சரி, தார் முதலானதான துர்க்கந்தம் வீசக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அக்னியில் போடப்பட்டால் அக்னி அவை அனைத்தையும் எரித்து விடுகிறான். இப்படி எரிப்பது என்பதற்கு என்ன பொருள்? அக்னி அவற்றை ஆகாரமாக்கி கொண்டான், அவன் அவற்றை புஜித்து விட்டான் என்பதுதான் பொருள். என்ன ஒரு கேவலமான தன்மை! யாகத்தில் உபயோகப்படும் அந்த அக்னி, யாகத்தில் நல்ல
தெய்வங்களை எல்லாம் நாம் அழைத்து ஹவிஸை சமர்ப்பிக்கிறோமே, அதே அக்னிதான் ஸ்மசானத்தில் உயிரற்றதான ஒரு உடலை எரிக்கின்றது. அந்த உடலை, உயிரற்ற உடலை தின்பதற்கு சமமான காரியத்தை என்றோ அக்னிதேவன் செய்கிறான். இந்த ஒரு நிலை அக்னிக்கு உண்டானதற்கு காரணம் பிருகு அளித்த சாபம்தான். பிருகுவும் அக்னியும் அவ்வளவு பின்னிப்பணிந்த நண்பர்களாக இருந்தார்களே, இந்த நட்பில் விரிசல் விழுந்து விட்டதா? இந்த நட்புக்கு ஏதாவது கேடு வந்து விட்டதா? அல்லது பிருகு மகர்ஷி இது போன்றதொரு சாபத்தை அளிக்கும் அளவிற்கு அக்னிதேவன் கேவலமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்தானா என்று கேட்க தோன்கிறது அல்லவா? அதைத்தான் முதலிலே சொன்னோம். இதன் பின்னணியில் மிகவும் சுவையானதொரு சரித்திரம் அமைந்திருக்கிறது. பிருகு மகர்ஷிக்கு புலோமா என்பவள் மனையாள். அவள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது, அவளுடைய குழந்தை பருவத்தில் இருந்து அவள் தன் பெற்றோரின் அரவணைப்பில் நன்கு வளர்ந்து வந்தாள். பெற்றோர் தன் மகளை சீராட்டி பாராட்டி பாலூட்டி நன்கு வளர்த்து வந்தார்கள். குழந்தையாயிற்றே. குழந்தைத்தனத்தில், குழந்தை பருவத்தில் இந்த புலோமா என்ன செய்வாள்? எல்லாவற்றிற்கும் அடம் பிடிப்பாள். எது செய்ய வேண்டும் என்றால் கூட புலோமா அடம் பிடித்து கொண்டு நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். குறிப்பாக குழந்தைகள் சாப்பிடுவதற்குத்தான் அடம் பிடிக்கும். அதற்காக சாப்பிட அடம் பிடிப்பவர்கள் எல்லாரும் குழந்தைகள் என்பது பொருள் அல்ல. குழந்தை புலோமா சாப்பிடுவதற்கு அடம் பிடிக்கிறாள். அவள் தாய் தந்தையார் பிரியமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், மதுரமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த குழந்தை விரும்புவற்றையெல்லாம் தாங்கள் வாங்கி கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். என்னென்னவோ உபாயங்கள் செய்தால் கூட புலோமாவினுடைய அடங்காத தன்மை நிற்கவே இல்லை. அப்பொழுது அவள் தாய் தந்தையர் தங்கள் ஆசிரமத்திற்கு வெளியில் அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு வந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை சுட்டி காண்பித்து, குழந்தாய், நீ தாய் தந்தையர் சொற்படி நடக்கவில்லை என்றால், சரியாக சாப்பிடவில்லை என்றால், அதோ பார்த்தாயா, அந்த மரத்துள் ஒரு ராட்சசன் இருக்கிறான், நாங்கள் உன்னை அந்த ராட்சசனிடத்தில் பிடித்து கொடுத்து விடுவோம் என்று பயமுறுத்துகிறார்கள். தற்காலத்திலே நாம் பார்க்கிறோமே, குழந்தைகள் அடம் பிடித்தது என்றால் பெற்றோர்கள் பூச்சாண்டியிடம் பிடித்து கொடுத்து விடுவோம், உன்னுடைய சாரத்தை நாய் நெறிகளுக்கு போட்டு விடுவோம், பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தால் உனக்கு தர வேண்டிய அந்த சாரத்தை அவரை புசிக்கும்படி செய்து விடுவோம், அல்லது இல்லத்தில் இந்த குழந்தையை விட சற்றே வயதில் மூத்த ஒரு குழந்தை இருந்தது என்றால் உனக்கு தேவையானவற்றையெல்லாம் அக்குழந்தையிடத்தில் அளித்து விடுவோம் என்று குழந்தையை நாம் மிரட்டி உருட்டி பயமுறுத்தி அதனை பணிய வைக்கிறோம் அல்லவா? இவை எல்லாவற்றை காட்டிலும் குழந்தை அதிகமாக எதற்கு பயப்படும்? பூச்சாண்டியிடத்தில் பிடித்து கொடுக்கிறேன் என்றால் பயந்துவிடும். அந்த பூச்சாண்டி ஸ்தானத்தில் தான் அங்கே ராட்சசன், மரத்தில் உள்ள ஒரு ராட்சசன் இருக்கிறான், அந்த ராட்சசனிடத்தில் உன்னை பிடித்து கொடுத்து விடுவோம் என்றவுடன் புலோமா கப்சிப், வாயை திறக்க மாட்டாள், ஒன்றும் பேச மாட்டாள், கண்ணிலிருந்து கண்ணீர் வராது, தன் தாய் தந்தையர் இடுப்பில் உட்கார்ந்து கொண்டு உதைக்க மாட்டாள், துவைக்க மாட்டாள். அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு வந்தாள். இது தினந்தோறும் நடந்த விஷயம். ஆனால் விளையாட்டு விபரீதமாகிவிட்டது. என்ன தெரியுமா? புலோமாவின் தாய் தந்தையர் அறியாத ஒரு விஷயம், உண்மையிலேயே அந்த மரத்தில் ஒரு ராட்சசன் வசித்து வந்தான். அதை இவர்கள் அறிய மாட்டார்கள். இவர்களுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஐயோ பாவம். தினந்தோறும் அந்த குழந்தையை கொண்டு வந்து தனக்கு முன்பாக காண்பித்து, அதோ அந்த ராட்சசனிடத்தில் உன்னை ஒப்படைத்து விடுவோம், அவனிடத்தில் உன்னை ஒப்படைத்து விடுவோம் என்று புலோமாவின் பெற்றோர்கள் சொன்னதை குழந்தை நம்பியதோ இல்லையோ, அந்த ராட்சசன் பூரணமாக நம்பினான். ஆஹா, இந்த தபஸ்விகள் குழந்தையை நமக்குத்தான் கல்யாணம் செய்து கொடுக்க போகிறார்கள் என்பதான ஒரு எண்ணம் ராட்சசனுக்கு உண்டாகிவிட்டது. எனவேதான் பெற்றோர்களே, நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும். நாம் சில சமயத்தில் பரிகாச வார்த்தைகள் பேசினால் கூட அந்த பரிகாச வார்த்தையின் பின்புலம் பலமாக இருக்கும். அந்த பரிகாச வார்த்தையின் பின்னே பல விபரீதங்கள் பொதிந்திருக்கலாம். அதற்காகத்தான் பரிகாசத்திற்கு கூட உச்சிதமில்லாத வார்த்தைகளை நாம் பிரயோகித்தல் கூடாது. இதையும் நீங்கள் பரிகாசமாக எடுத்துக்கொண்டால் இதற்கு வேறான உபதேசத்தை செய்வதற்கு யாருக்கும் சக்தி இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரிகாச வார்த்தையினால் பல துன்பங்கள் உலகத்தில் உண்டாயிருக்கின்றன. அப்படித்தான் துஷ்யந்த மகாராஜா
சகுந்தலையை காதலித்தார். துஷ்யந்த மகாராஜாவினுடைய நண்பர் விதூஷகன் அவரை பார்த்து கேட்டார், நீ என்ன உண்மையிலேயே சகுந்தலையை காதலிக்கிறாயா என்பதற்கு, இல்லையப்பா, நான் வெறும வேடிக்கையாகத்தான் இருக்கிறேன் என்று துஷ்யந்தன் கூறினதின் விளைவு பின்னாளில் சகுந்தலை தன் மனைவி, சகுந்தலையினுடைய பிள்ளை பரதன் தன்னுடைய பிள்ளை என்பதை துஷ்யந்தன் உணராமலேயே இருந்து விட்டான். ஒரு இடத்தில் அவர் பேசின பரிகாச பேச்சு அவர் குடும்பத்தாருடன் அவரை சேரவிட்டாமலேயே தடுத்து விட்டது. ஆகையால் தான் பேசும் பேச்சில் நமக்கு நிதானம் என்பது மிகவும் அவசியம். ஒரு முறை வார்த்தையை நாம் பிரயோகித்தால் மறுபடியும் அந்த வார்த்தையினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நமக்குள்ளே நாம் உபசம்ஹரித்துக் கொள்ள முடியாது, நமக்குள்ளே மறுபடியும் பெற முடியாது. புலோமையின் பெற்றோர்கள் தன் குழந்தையை சாப்பிடச் செய்வதற்காக கை கொண்ட உபாயத்தின் பலன் விபரீதமாகிவிட்டது. ராட்சதன் காத்து கொண்டிருக்கிறான். ஆகட்டும், இந்த பெண் பருவ வயதிற்கு வரட்டும், இந்த பெண் பருவம் ஐயட்டும், அப்புறம் இப்பெண்ணை நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தமிழில் ஒரு பழமொழி கூறுவார்களே, காத்திருந்தவன் பெண்டாட்டியை நேற்று வந்தவன் தூக்கிச் சென்றான் என்று. அதுபோலத்தான் புலோமைக்கும் பிருகு மகர்ஷிக்கும் விசேஷமாக கல்யாணம் நடைபெற்று முடிந்து விட்டது. இலவு காத்த கிளியாக ராட்சசனுடையதான செயல். என்ன பிரயோஜனம்? பிருகு மகர்ஷியை மீறி அரக்கனால் என்ன செய்து விட முடியும்? பிருகுவின் தபோவலிமைக்கு முன்புறம் அரக்கனுடைய சுபாவம் எம்மாத்திரம். அப்படியே தன் கண்ணை திறந்தால் அந்த அரக்கன் சுட்டு பொசுங்கி சாம்பலாகி விடுவான். பயந்து விட்டான் அரக்கன். இருந்தாலும் நான் குழந்தை பருவம் முதற்கொண்டு அப்பெண்ணை அடைவதற்கு காத்து கொண்டிருக்க யாரோ ஒரு மகரிஷி வந்தார். அனாயாசமாக அப்பெண்ணை மனம் செய்து சென்று விட்டாரு. இவள் எனக்கு உரியவள், இவள் எனக்கு உரியவள், இவளை நான் அடைந்தே தீருவேன் என்று உறுதி கொண்டான் ராட்சசன். அந்த சமயத்திலும் புலோமையின் பெற்றோருக்கு இந்த ரகசியம் தெரியாது. பிருகு தன்னுடைய தபோ வலிமையினாலே அரக்கனுடைய தீய எண்ணத்தை அறிந்தார். தவத்தால் எதையும் சாதிக்க முடியும். தவத்தால் தங்கள் குலத்தை காப்பாற்ற முடியும். சிறந்த தபஸ்வியானவன் தன் முன்னோர்கள் முன் தலைமுறை 7 தலைமுறைகளையும் பின்வழி தோன்ற 7 தலைமுறைகளையும் காப்பாற்றுகிறான். இவன் ஒருவன் செய்யக்கூடிய தவம் அவனுடைய வம்சத்தில் பிறந்த முன்பின் எல்லோரையும் காப்பாற்றுகிறது. பிருகு தவத்தின் வலிமையினாலே ஒரு அரக்கன் தன் மனையாளை கவர்ந்து செல்வதற்கு தீர்மானித்திருக்கிறான். தான் ஏமாந்த சமயத்தில் தன் மனையாளை அவன் கவர்ந்து சென்று விடுவான் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். அதற்காகவே தன் நண்பனான அக்னி தேவனை தன் மனைவியை காப்பாற்றும்படியாக ஒரு மாபெரும் பொறுப்பில் வைத்தார். மகரிஷி ஆயிற்றே, ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க முடியுமா? தபஸ்விகள் ஆங்காங்கு சஞ்சாரங்கள் செய்து தர்ம பிரச்சாரங்களை செய்ய வேண்டுமா? அவர்களுக்கு குடும்பம் இருந்தால் கூட அந்த குடும்பத்தின் நோக்கம் உலகத்தில் தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்கு, வேற வழிமுறைகளை உலகத்தில் உள்ளவர்களுக்கு காண்பிப்பதற்கு. அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு அனுஷ்டானம் மிக மிக முக்கியம். பின் மாலை வேளையில் சூரியன் உதயமாகாத சமயத்தில் நதி விசேஷங்களில் அவகாகன ஸ்நானம் செய்து நன்கு முழுகி திளைத்து குள்ள குளிர குடைந்து நீராடி பின்னர் எழுந்திருந்து சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் ராட்சசனால் தன் மனைவிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடப் போகிறதே என்பதனால் பிருகு மகர்ஷி அக்னி தேவனை அழைத்து, நண்பா, என் மனைவிக்கு நீதான் காவல், நீதான் காவல், பார்த்துக்குள் பார்த்துக்குள் என்று பரிந்து சொல்லிவிட்டு தினந்தோறும் தன் அனுஷ்டானங்களை செய்வதற்கு சென்று வருவார். அக்னியும் அவளிடத்தில் உடைய கௌரவத்தினாலேயும் நட்புக்கு தான் செய்யக்கூடிய ஒரு கிருத்தஜதை என்றால் நட்புக்கு தான் தலைவணங்கி இருப்பவன் என்பதை ஸ்தாபிப்பவனாகவும் தன் நண்பனின் மனைவியை காப்பாற்றி வந்தான். ராட்சசனுக்கு ஒரு முறை கூட வாய்ப்பு கிட்டவே இல்லை இந்த பெண்ணை கவருவதற்கு. இப்படியே காலங்கள் உருண்டோடின. புலோமை கருவுற்றாள். கருவுற்ற விஷயமும் அரக்கனுக்கு தெரியும். புலோமை பூரண கர்ப்பவதியாக இருந்தாள். ஒரு சமயம் இன்னும் சிறிது காலத்தில் அவள் கர்ப்பத்தில் இருந்து பிருகுவினுடைய உயர்ந்த தேஜஸ் வெளிவரப் போகின்றது. அதுதான் சமயம் என்று நிச்சயித்தான் ராட்சசன். இனித்தான் பொறுக்க முடியாது, இப்பெண்ணை அடைந்தே தீர வேண்டும் என்று பிருகு மகர்ஷி இல்லாத சமயத்தில் அக்னிதேவனால் ரட்சிக்கப்படும் அப்பெண்ணை அபகரிக்க உள்ளே புகுந்தான். அங்கே அக்னிதேவன் என்ன செய்தான்? எதனால் அக்னிக்கு மாபெரும் சாபம் உண்டாயிற்று? தபோவனத்தில் மேலும்
பல தபசித்திகள் நமக்கு அனுபாவியங்களாக அமைந்திருக்கின்றன.